நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே வெஜ் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். பொதுவாக நம்ம பிரியாணி செய்யும்போது, அதுவும் முக்கியமாக குக்கரில் செய்யும்போது சாதம் ரொம்ப குழஞ்சியும் இல்லை ரொம்ப ஒட்டிக்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாதம் குழையாமல் இருக்க ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்ட உடனே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் இது கூடவே மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணி விட்டதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.